சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கு இடையான முதல் டெஸ்ட் போட்டி நடைபெறும் நிலையில் காலை 7 மணி முதல் டிக்கெட்டுகள் விற்பனை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் தாமரைக்கனி. வணக்கம் தாமரைக்கனி, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. இந்தியா வங்கதேசத்துக்கான முதல் டெஸ்ட் போட்டியானது இன்றைய சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த போட்டிக்கான டிக்கெட் இன்று காலை 7 மணிக்கு சரியாக டிக்கெட் விற்பனை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் காலதாமதமாகவே இன்னும் டிக்கெட் விற்பனையானது தொடங்காமலே இருக்கிறது. குறிப்பாக இன்று காலை முதலே ரசிகர்கள் இந்த டிக்கெட்டை வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று தொடங்கக்கூடிய இந்த டெஸ்ட் சீரிஸ் வரக்கூடிய 23ஆம் தேதி வரை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த டிக்கெட் விற்பனையை பொறுத்த வரைக்குமே தினசரி டிக்கெட் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது மேட்ச் நடைபெறக்கூடிய அன்றைய தினம் காலை 7 மணிக்கு டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் பெறலாம். அதுபோல பேடிஎம் இன்சைடர் மூலமாகவும் இந்த மேட்சுக்கான டிக்கெட் பெறக்கூடிய அந்த வாய்ப்புகளையும் இந்த டிஎன்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய இந்த சேப்பாக்கம் மைதானத்தில் இன்றைய தினம் பொறுத்த வரைக்குமே இந்த டெஸ்ட் சீரியஸில் விராட் கோலி, அதாவது 9 மாதங்களுக்கு பிறகு விராட் கோலி இந்த மேட்சை போட்டியில் கலந்து கொள்ள இருப்பதால் ரசிகர்கள் உற்சாகமாக அந்த டிக்கெட் வாங்க தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இன்று தினக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷப் பண்ட், அதாவது கார் விபத்து ஏற்பட்டு தற்போது சிகிச்சை முடுங்கி மீண்டும் அணியில் இருந்திருக்கக்கூடிய ரிஷப் பண்ட் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் மேட்சில் இடம்பெற இருப்பதால் ரசிகர்கள் உற்சாகமான முறையில் இன்றைய தினம் டிக்கெட் வாங்குவதற்கு நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை சேப்பாக்கம் மைதானம் முழுவதுமே சாலை முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. என்றால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது என முக்கியமான சாலையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது என்பதற்காக நீண்ட வரிசையில் இந்த காத்திருக்கக்கூடிய இந்த டிக்கெட் வாங்கக்கூடிய அந்த ரசிகர்களுக்கு பாதுகாப்பு பணியில் பல்வேறு காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக நம்ம கூட இன்றைய தினம் மேட்ச் பார்ப்பதற்கு ரொம்ப ஆர்வமாக ரசிகர் ஒருவர் நம்ம இணைந்திருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் பிரதர். இன்னைய தினம் இந்தியா பங்களாதேஷனுடைய டெஸ்ட் சீரிஸ் நடக்குது, எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த டெஸ்ட் மேட்ச் நடக்கிறனால இதை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அது கோலிக்காக தான் எக்ஸ்பெஷலாக வந்திருக்கோம். அது இல்லாமல் இந்தியாவோட வலுவான சைடு கோலி, ரோஹித், ஜெய்ஸ்வால், கில், அப்புறம் கேஎல் ராகுல், பண்ட், அப்புறம் அவங்களோட இந்தியாவோட பவுலிங் அட்டாக் ஜஸ்பிரித் பும்ரா, ஜடேஜா, அப்புறம் அஸ்வின், முகமது சிராஜ், ஆகாஷ்தீப், இந்த மாதிரி வலுவான சைடு இருக்குது. அதே சமயம் பங்களாதேஷும் ஒரு நல்ல ஸ்பின் அட்டாக் வச்சுருக்காங்க. இந்தியாவும் அந்த ஸ்பின் அட்டாக்கை கவுண்டர் அட்டாக் பண்ணுற மாதிரி கில், ஜெய்ஸ்வால் எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் இது ஒரு WTC, இதே ஒரு வேர்ல்டு கப் மாதிரி டெஸ்ட் மேட்ச்லையும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடக்கும். அதுக்கான போட்டியாக இது இருக்கும் போது தொடர்ந்து இனி 13 டெஸ்ட் மேட்ச் வரப்போகுது. ஸோ இதுக்கான அது நம்ம சேப்பாக்கில் நடக்கிறதுனால நாங்கள் மதுரையிலேருந்து இங்கே வந்திருக்கோம் கோலி, ரோஹித்தை பார்க்குறதுக்காக. ஸோ கோலி, ரோஹித்துக்கிட்டேருந்து பெரிய நாக்கு இன்னைக்கு எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லைனா நம்ம மண்ணின் மைந்தன் அஸ்வின்கிட்டேருந்து ஒரு 5 விக்கெட் ஆல் இல்லைனா நல்ல பவுலிங் விக்கெட்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குறோம். குறிப்பாக இன்று நடைபெறக்கூடிய இந்த டெஸ்ட் மேட்சை பார்ப்பதற்காக மதுரையிலிருந்து பயணம் செய்து சென்னை வந்திருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைய தினம் பார்க்க போனால் 2012 முதல் இந்தியா, அதாவது சொந்த நாட்டில் நடைபெறக்கூடிய அனைத்து டெஸ்ட் போட்டிகளிலுமே இந்தியா இதுவரை தோற்றது கிடையாது என்ற ஒரு வரலாறு இருக்கிறது. எனவே இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த முதல் போட்டியில் ஒரு வலுவான ஆட்டத்தை இந்தியா வெளிப்படுத்தும் என ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.